என்ன வணக்கம் அரவிந்தன். அதே மாதிரி வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே. புதிய வருடம் பிறந்திருக்கின்றது. எல்லோருக்கும் சுப காரியங்களும் சந்தோஷமான விஷயங்களும் நிச்சயம் வரும் அப்படின்னு சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு, அதே மாதிரி நீங்கள் எல்லாம் கும்பிடுற எந்த இறைவனாலும் ஆசீர்வதிப்பார் என்று வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புதிய ஒரு மிஸ்ஸி 250 1441 பாருங்க. இப்போ இருக்க பாருங்க. அதை விட ராயனை 250 எத்தனையாம் ஆண்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? இது 96ஆம் ஆண்டு. 96ஆம் ஆண்டு. இது கூடுதலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆஃபீஸர் யார் யாருக்கு சரி வரணும்னா நாங்கள் 4 பேர் போகவே வேணும். பின்னுக்கு எங்களுடைய பொருட்களை ஏற்றி கொண்டு போகும்போது கெத்தாமல் இருக்கணும். ஆனால் சயறு சகதி எதுனாலுமே முட்டுப்படாமல் மோதுப்படாமல் போகணும்னா விலையும் குறைவாக இருக்கணும், ஃபினான்ஸும் கூடுதலாக இருக்கணும். இதுதாங்க எல்லா வாகனம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் இருக்கின்ற ஒரு எண்ணம். ஸோ அதுக்கெல்லாம் அடங்குனது தான் இது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் கொஞ்சம் நிறைய வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தால் அவங்களுக்கு நல்லோம். அதே மாதிரி தோட்டம் துறை வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு கூட அது நல்ல வண்டி. லாங் ட்ரிப் பட்டே அடிக்கணும் அப்படின்னாலும் கூட மிட்சுபிஷி ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டிய அளவு இருக்கின்றது. அது டபுள் கேப்னாலே கொஞ்சம் கெத்தாக இருக்கும். உள்ளுக்க பார்ப்போமா இருக்கா? காட்டுங்க. உள்பக்கங்களையும் பார்ப்போம். இல்லை நீட்டான அட்டகாசமான முறையில் இருக்குது. போவில் தானே என்ன? ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, எப்பயுமே நான் டபுள் கேப்புகள் நிறைய வைத்திருப்போம், நீங்கள் கண்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜிப்ஸுகளை கொடுத்துருப்போம். உண்மையில் எஸ்எஸ் காசேல் கொஞ்சம் மலிவாக இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க 106 ஐலுக்ஸ் கேப்லாம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட எல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்தோம். அப்போ நிறைய என்னுடைய பார்வையாளர் கேட்டீங்க, இல்லை எங்களுக்கு அந்த வேலை இல்லை, நார்மல் விலைக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டில் இருக்கின்ற ஒரு வண்டி வேணும் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இது L200 பாருங்க எப்படி இருக்குன்றது பாருங்க. மிட்சுபிஷி L200 மிட்சுபிஷி ஆரம்பத்தில் இப்படியான வாகனங்களை தான் கூட அடிக்கிறாங்க. பஜ்ரோக்கள், அந்த பெரிய பெரிய ஜீப் எல்லாம் சக்சஸ் ஆனதுனால தான் இன்னைக்கு மிட்சுபிஷி கம்பெனி அவ்வளோ பெருசாக இருக்கின்றது. ஏன்னா இன்னும் 30-40 வருஷத்துக்கு ஒழுங்கா ஓடனா மிட்சுபிஷி தான் அந்த போவில் கூட இல்லைங்க. ஆமாங்க. இதுவெல்லாம் சொல்லும்போது ஹெவி டியூட்டி வார வேலைகள் எது வேணாலும் பிடிச்சி செய்யலாம். சிலவங்க தொடர்ந்து தூர பயணம் போகிறவங்களுக்கு நீடித்த லாங் ட்ரிப் போகிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஐடியல் வண்டிங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்க தான் ரொம்ப நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இல்லாமல் அரச உத்தியோகத்தர் அரச நிறுவனங்களுக்கு எல்லாம் கூட இப்படி வாகனங்களை ஓடுறாங்க வாங்கி. அதை விட ஏசி எல்லாம் வேலை செய்யும். ஏசி வேலை செய்கின்றது. அதே மாதிரி பவர் ஷட்டர்ஸ், இந்த பவர் ஷட்டர்ஸ் தான் பவர் ஷட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அட்டகாசமான சீட்டு ஒரு பிளாக்குக்கு பேஜ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்கும். என்னங்க வள கொல கைக்கிற மாதிரி இல்லாமல் இது முழு விலையுமே நமக்கு 64 லட்சம் ரூபா சொல்கிறேன். நிச்சயமாக விலையை குறைப்பேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட பெரிய அளவு லீஸுக்கு போகலாம். அரவிந்தன் லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் பாப்பா? இப்போ வண்டி இன்னைக்கு தான் வந்துருக்கு. சரியா கேட்டு தான் கொண்டு வந்துருக்குன்னா லீசிங் பஸ் எவ்வளோ எடுக்கலாம் என்ன சொல்லுவார். அதை விட பணம் பிளானிங் கண்டிஷன்ல இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும், நீட்டான முறையில் இருக்குது. டயர் பழங்கள்லேருந்து பெயின் பழங்கள் பாருங்கள், பொடி பழம் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. மிட்சுபிஷி அரவிந்தன். அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வாங்க பார்வையாளர்களே, எல்லாத்தையும் அரவிந்தன் பாருங்க. ஸோ பின்னுக்கு 4 பேர் போகக்கூடிய இட வசதி இருக்கின்றது. ஆனால் கை கால் நீட்டி போகிறதுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக போகிற 4 பேர் 3 பேர் லாங் ட்ரிப்களுக்கு இருக்கக்கூடிய. ஆமாங்க. கெப்னா முன்னுக்கு ஸ்பேஸ் இருக்கு. பட் இது சீட் உள்ள பின்னுக்கு இழுத்து இருக்குது. ஆனால் முன்னுக்கு போனால் அதை விட பின்பக்கங்கள் எவ்வளோ லோட் போடலாம் பின்னுக்கு? இல்லை, இது அண்ணளவு 2000 கிலோ ஹெவி லோடுக்கு அப்படின்னு. ஆனால் பாரம் தாங்கக்கூடியது. எப்பயுமே மிட்சுபிஷிங்கிறது நல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர். என்ன சொல்றது, எல்லாரும் விரும்பி ஓடக்கூடிய வாகனம் மிட்சுபிஷி பஜ்ரோ. தெரியும் தானே? மிட்சுபிஷி நிறைய வாகனங்கள் இருக்குது. கம்பெனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி ஜப்பான். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் கைக்குள்ளே இருக்குங்க. அதே மாதிரிக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்ட். அதாவது நாங்கள் வாங்குகிற பொருள் அரவிந்தன் எப்பயுமே வாங்கிட்டு ஒரு வருஷம் போனால் கொஞ்சம் விலை கூடாட்டியும் பரவாயில்ல, கையை கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ மிட்சுபிஷி வாகனங்கள் எப்பயுமே யாரையுமே தோக்கடிச்சது இல்லைங்க. அதை நீங்கள் எடுக்கிற விலை முழு விலையும் 64 லட்சம் சொன்னதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகும்போது கொஞ்சம் விலை கூடுதல குறையாது. எங்கிட்டங்க டபுள் கேப் நீங்கள் பார்த்தீங்க, போன மாதமே ஒரு 3 கேப் கொடுத்துருப்பேன். அரவிந்தன் வீடியோ பார்த்துருக்கீங்க. எல்லாம் 1 கோடி மேலே தான் பி நம்பர் கொடுக்கும் ஆயில். ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ 64 லட்சம் தான் வருது. ஸோ என்னுடைய பார்வையாளர் இங்கே நான் நான் மீண்டும் சொல்லுகின்றது, நீங்கள் நினைக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கின்ற வாகனம் நாளைக்கு நீங்கள் முன்னாடி தான் போட்டாருங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி திகதி 3ஆம் திகதி
ஒன்றாம் மாதம் 2026. ஆனால் அரவிந்தன் லாஸ்ட் வீக் ஒரு 4 நாளைக்கு முன்னே போட்ட டாட்டா நேனோ வண்டி இல்லை. ஸோ எல்லாம் கேட்குறீங்க என்ன ஒரே நாளில் போகுது அப்படின்னு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னுடைய பார்வையாளர்கள். இங்கே என்னன்னா வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிற்காது. உடனே கால் அடிங்க, அப்படி ஒரு வாய்ஸ் கட்டாக போடுங்க, வாங்க மற்ற காருக்கு போகும். அதை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று வந்திருக்கு. இது வந்து ராயன் சொந்த பாவனைக்காக வச்சுருந்த கார். இப்போ ராயனை புதிய கார் ஒன்று எடுத்துட்டேன். அதுக்காக இது வந்து விற்பனைக்காக போட்டிருக்கா. குறுக்காயில் என்ற வச்சிருந்த கார் தான் க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட இவர் கண்டி ஆளிகை கொழும்பண்டு இந்த காரில் அடிக்கடி போய் வரவர். அவ்வளோத்துக்கு இந்த காரில் அவர் லவ். அப்படி எஸ்எஸ் கார்ஸு. இந்த காரை பற்றி ராயனையோட கேட்போம். அதை விட இன்னும் புதிய கார்கள் புதிய வரவுகள் வந்திருக்கு. அதெல்லாம் மலிவான விலையில் பாருங்க. டயர் வளமெல்லாம் புது டயர்களோடு இருக்குது. இதெல்லாம் ஒரு 10 லட்சத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. க்ளீனான முறையில் இருக்குது. நல்ல ஒரு அட்டகாசமான பெயிண்டுகளோட நிற்கு பார்க்கவே இருக்குது. 12 சரி. இதுக்கு வந்து ராயன் சொல்கிறதில்ல 10 லட்சம் ரூபா தான். நாங்கள் இந்த காரை பற்றியும் ராயனை கேட்டு முழுமையாக அறிஞ்சு கொள்வோம். இதில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த ஹோண்டா ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், என்னுடைய பார்வையாளர்கள் இது ஹோண்டா, அதாவது ஜப்பான் நாட்டு தயாரிப்பு கார் வந்து என்ஜின் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து 800 cc தான் வரும். சின்ன என்ஜின் தான் இருக்குது. ஸோ ஒரு பெட்ரோல் வந்து அன்னளவாக 22 செய்யும். 22க்கு ஒரு ஆட்டோ மாதிரி பெட்ரோல் வேலை செய்யும். அதே மாதிரி நல்ல ஸ்பீடாகவும் போகக்கூடிய கார். ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இது ஸ்போர்ட்ஸ் கார்கள் சரியான குறைவு. அதை விட 2 பேர் தான் இருந்து போகலாம். 2 பேர் தான் போகலாம். பெரிய சாமான்லாம் ஏற்ற முடியாது. ஏசி எல்லாம் மேலே இருந்தானே. ஏசி எல்லாம் மேலே செய்யும். எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் இளைஞர் தரவழி பொடிகள் தரவழி தான் கூட விரும்புவிலாம். அதை விட புது டயர்களுடைய இருக்குது எல்லா டயரும். இது வந்து உங்கள் மகன் தான் கூட பாவிச்சதான். நம்ம கொடுக்குற ஐடியா இருக்குது. யார் வந்தால் விலைக்கு வந்தால் கொடுக்கலாம். பாருங்கள், யாராவது ஸ்போர்ட்ஸ் காரன் தேவை, எங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாக நல்ல அழகான லுக்கை கொடுக்க பாருங்கள். நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. 800 cc தான். இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? இது அன்னளவாக ஒரு 10 லட்சம் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். லீசிங் 10 லட்சம் எடுக்கலாம். 19 டேஷ் வாங்கினா இது எத்தனை அமௌண்ட்டு? இது வந்து 1994 ஆண்டு வந்த பிராணி கார் தான். பாருங்கள் எப்படி இருக்கு. கொண்டாண்ட மேனுவல் கியர். அதை விட ரிவர்ஸ் கேமராக்கள். ஆமாம் பார்வையாளர்களே, இது வந்து ரேர் கலெக்ஷன் அப்படின்றது. இந்த கார்கள் சரியாக குறைவாக இருக்கும். சரியான ஸ்டைலிஷ் காருங்க. அதாவது நாங்கள் வந்து 2 பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கார்கள் வேணும், வீட்டுக்கு அழகாக இருக்கும். எப்பயுமே இந்த மாடல்ஸ் வந்து மாறாது. இதே ஸ்டைலில் தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பெரிய அளவு 2 கார்கள் என்ன புது மாடல் வந்தாலும் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுகள் வந்து ஒரு ரேர் கலெக்ஷன்ன்றது வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சாலும் எப்பயுமே ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய கார்கள். ஸோ இது எல்லாம் வாங்க மாட்டாங்க. இதுக்குன்னு இருப்பாங்க, ஒரு சாராக இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கார்கள் இருக்கிறதுக்கு பழைய அந்த என்ன சொல்ற கிளாசிக் கலெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ யாரும் அப்படி இருந்தால் பாருங்கள். அதோட பெட்ரோல் நல்லா பாவிக்கும். என்ன விலை ராயன் இது? இது வந்து நான் ஆரம்ப விலை வந்து 38 லட்ச ரூபா சொல்கிறேன். ஆனால் பார்வையாளரே டக்குன்னு விற்க போனால் கூட வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் கார் 2 பேர் போகிறதுனால டக்குன்னு யாரும் வாங்க மாட்டாங்க. வச்சுக்கலாம். திடீர்னு விற்கும்போது நம்மளை மாதிரி வியாபாரிகள் தான் இருப்பாங்க. இல்லாட்டி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பாங்க. அது மாதிரி இல்லைங்க. இந்த விக்ஸ் காராக இருக்கட்டும், ஏனைய கார்கள் எல்லாம் டொமஸ்டிக் மாடல் கார்கள் யாருமே எடுப்பாங்க. அதனால் இந்த கார் அழகாக இருக்குது, ஆஹா நல்லா சூப்பர்னு சொல்லிடுவாங்க. சூப்பர் இல்லைங்க. யாருக்கு தேவையானவங்க வந்து பார்த்து நல்ல இன்ஜின் நல்லா இருக்கா. 38 பேசிக்காக வச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து அதே மாதிரி போட்டு வேறு வாகனங்கள் இருக்கும்னு அடிக்கடி சொல்கிறதாங்க. வேறு வாகனங்கள் இருந்தால் போட்டு மாற்றலாம். அதுக்கு வந்து ஆட்டோக்கள் இருக்கும், இல்லாட்டி சின்ன லோரிகள், பட்டா லோரிகள் இருந்தால் கூட மாற்றலாம். வேறு கார்கள் இருந்தால் கூட நாங்கள் மிச்ச காசு தருவாங்க. பாருங்கள், யாராவது இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பாருங்கள். அதோட புது சிஹெச்ஆர் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். CAZ CP நம்பர். இது வந்து நல்ல ஒரு அழகான புதிய கார் தான். ஃபர்ஸ்ட் ஓனரில் ராயன் இதை பற்றி நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். CAZ இது இந்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டு வந்து 2018. ராயன் இந்த காரை பற்றி சொல்லுங்கள். CHR. ஆமாம், CHR 2018ஆம் ஆண்டு கார் வந்து வாங்க உள்ளுக்கு பார்ப்போம். நம்பர் வந்து CAZ ஃபர்ஸ்ட் ஓனர் காருங்க. இது வந்து மைலேஜ் வந்து 60,000 ஓடி இருக்குது. வாங்க உள்ளுக்கு பார்ப்போம்.
வெறும் 60,000 தான் ஓடி இருக்குது. டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. உள்பக்கங்களையும் பார்ப்போம். பாருங்க எப்படி அட்டகாசமான முறையில் இருக்குது. பாருங்க 60,000 ஓடிக்குங்க. 60,000 தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பிராண்ட் நியூ வாகனம் எடுக்கிறத விட இதை எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு க்ளீனான முறையில் இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது வாகனங்களை. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே. சீட்டு எல்லாம் லெதர் சீட்டு, நல்ல அட்டகாசமான சீட் கவர்கள் அடிச்சிருக்கு. அதுதான் டயர் வளங்கள் எல்லாம் நீட்டான முறையில் தனிப்பாவனையில்ன்றது தான். குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் வளமாக இருக்கலாம், எதுனாலுமே பார்க்கலாம். ஒரு நல்ல வண்டிக்கு சோதிக்கு அது என்னுடைய பார்வையாளர்கள் யாருமே ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி போகிற மார்க்கெட்டையும் பாருங்கள். நான் எப்பவுமே இந்த வண்டி நல்ல 100க்கு 100 சொல்லவே மாட்டோம். அதை விட நான் என்ன இப்போ இந்த வாகனங்கள் இப்போத்தைய புது வரவுகள் எல்லாம் வந்துருந்துச்சு. பிக்கப் இருக்கா சொல்லுங்க, என்ன விளையாண்டதை பார்த்துட்டு. என்னுடைய பார்வையாளர்களே இதன் விலை வந்து ஆரம்ப விலையை வந்து 64 லட்சம் ரூபா சொல்கிறேன். இதுக்கு வேணாலும் என்ன வேணாலும் மாற்றலாங்க. இதெல்லாம் வந்து மிசி ஜப்பான் நாட்டை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரே வார்த்தை 2 பொறுத்தவரை சொல்லாமல் முழு விலையும் 64 லட்சம் ரூபா சொல்கிறேன். வாங்க, பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள். இங்கே நிற்காது. ஸோ நானும் அரவிந்தனும் இனி வர காலங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் வருதோ நியூ அப்டேட்ஸ் வருகின்றதோ அதை போடுவோம். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றவரை எஸ்எஸ் காசில். ஓகே, நன்றி. அதை விட நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லாம் 2026 புதிய வரவுகள். இது வந்து ஆரம்பத்தில் 2026 வாரம் முதல் வீடியோ எஸ்எஸ் கார்ஸில் வந்த புதிய வாகனங்கள். ஏற்கனவே ஒரு 4-5 வாகனம் பார்த்துருப்பீர்கள். 10 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு காரில் இருந்துருக்கு. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.